ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி அறுபடை முருகர் கோயில் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே போனோன்னா பார்த்திங்கன்னா நமக்காக பஸ்ஸு ரெடியாக நின்றுட்டு இருக்குது. வாங்க நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30க்கு பஸ்ஸு தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மார்னிங் 10 o'clock போல் திருத்தணி ரீச் ஆகிட்டோம். திருத்தணி இது முருகருடைய 5ஆம் படை வீடு. சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகர் அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக திருத்தணிக்கு வந்தார். முன்னாடி தணிகை மலைன்னு இருந்த இந்த ஊரோட பேர் காலப்போக்கில் திருத்தணியாக மாறிடுச்சு. முருகர் இங்கே சுப்பிரமணிய சுவாமியாக நமக்கு காட்சியளிக்கிறார். திருத்தணியில் மொத்தம் 365 படிக்கட்டுகள் இருக்குது. 365 படிக்கட்டுகள் எதை குறிக்குதுன்னா நம்மளோட வருஷத்தோட 365 நாட்களை குறிக்குது. ஒரு படிக்கட்டும் ஒரு நாட்களை குறிக்குது. திருத்தணியில் முருகர் தரிசனம் அருமையாக இருந்துச்சு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம திருத்தணியிலேருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இப்போ இந்த அறுபடை டூர் பேக்கேஜ் எப்படி புக் பண்ணுங்கிற டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்காக டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம நைட்டு ஒரு 8 o'clock போல் தஞ்சாவூர் தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே தான் நமக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்னாலே பெயிண்டிங்க்கு ஃபேமஸ். இங்கே டூரிசம் ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ரூம் டூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் புக் பண்ண ரூம் டைப் பார்த்திங்கன்னா நான் ஏசி ஷேர்ட் ரூம் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ரூம் கொடுத்துருந்தாங்க. ரூமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா Day 2 ஸ்டார்ட். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற பஸ்ஸு. 2+1 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது. இப்போ நம்ம காலையில் 6 மணிக்கெல்லாம் நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சுவாமிமலை இது முருகனின் 4வது படை வீடு. முருகர் நமக்கு சுவாமிநாதனாக காட்சி அளிக்கிறார். முருகர் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம். இதனாலதான் இதை சுவாமி மலைன்னு நம்ம அழைக்கிறோம். இங்க சுவாமி மலையில என்ன ஒரு சிறப்புனா நம்மளோட தமிழ் வருடங்கள் எல்லாமே படிக்கட்டு சைட்ல பார்த்தோம்னா தமிழ் வருடத்தோட பெயர்களும் இங்க அழகா பொறிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட கரண்ட் இயர் விஸ்வாவசுன்ற அந்த தமிழ் வருட பேரை நம்ம வீடியோல பார்க்க முடியுது.
சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே ஒரு ஹோட்டலில் இருந்தது. அங்கேயே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து பழனிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் மத்தியானம் போல் பழனி வந்து ரீச் பண்ணிட்டோம். படிக்கட்டில் நடக்கலான்னு பார்த்தப்போ எங்கள் கூட கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களால படிக்கட்டு நடக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், விஞ்சில் போகலான்னு பிளான் பண்ணி விஞ்சுக்கு வந்துட்டோம். விஞ்ச் ட்ராக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா மயில் இருந்துச்சு. நம்ம விஞ்ச் ஏறி மலை மேலே வந்தாச்சு. பழனி இது 3வது படை வீடு. முருகர் நமக்கு தண்டாயுதபாணியா காட்சியளிக்கிறாரு. முருகர் ஞானப்பழம் கிடைக்காததுனால அவங்க அம்மா அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு தனக்கென்று ஒரு மக்கள் தனக்கென்று ஒரு உலகம் என்று வந்து அமர்ந்த இடம் தான் பழனின்னு சொல்லுவாங்க. சாமியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிற தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலோட யூனிட் 2 போய் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். 2 டேஸ் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த ரூம் டூர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் சீக்கிரமாகவே இங்கே ஹோட்டலில் இருந்து கிளம்பியாச்சு. இப்போது நம்ம வந்து மதுரையில் இருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சு. இப்போ மதுரையில் இருந்து நம்ம திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. தூத்துக்குடி கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய உப்பளம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம நிறையா படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் வந்த உடனே நம்மளை வந்து தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சாமியை பார்க்க போயிட்டோம். திருச்செந்தூர் 2வது படை வீடு. இங்கே முருகர் நமக்கு சுப்பிரமணிய சுவாமியாக காட்சியளிக்கிறார். சூரபத்மனை வதம் செய்த இடம்தான் திருச்செந்தூர். இங்கே சூரசம்ஹார விழா வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க.
சாமி தரிசனம் நல்லா இருந்தது. சாமியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் போயிட்டுருக்கோம். திருப்பரங்குன்றம் வர்றதுக்கு சாயங்காலம் 6:15 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் இது முருகனின் முதல் படை வீடு. இங்கே முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடம். முருகர் நமக்கு மணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்க திருமணம் ஆகாம இருக்கிறவங்க மனதார வந்து முருகரை வேண்டிக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் கைகூடும்னு நம்பப்படுது. சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு மறுபடியும் மதுரையில் இருக்கிற தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலுக்கே போயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையிலேருந்து பழமுதிர் சோலைக்கு தான் போக போகிறோம். காலைல 7 மணிக்கெல்லாம் நம்ம ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம பழமுதிர் சோலை போயிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே சென்னை போகிறது தான் பிளானு. பழமுதிர் சோலை இது 6வது படை வீடு. மதுரையில இருக்கிற அழகர் மலை உச்சியில தான் பழமுதிர் சோலை இருக்கு. இங்க பழமுதிர் சோலைன்னு ஏன் சொல்றாங்கன்னா பழங்கள் உதிர்ந்து நிறைந்திருக்கிற ஒரு சோலையா இருக்கிறதுனாலதான் இது பழமுதிர் சோலைன்னு பெயர் பெற்றது. இங்க இருக்கிற முருகர் வந்து நமக்கு சோலைமலை முருகனா காட்சியளிக்கிறாரு. சாமியெல்லாம் பார்த்தாச்சு. சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து முருகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கள்ளழகரை வழிபட்டோம். கள்ளழகரை பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா அங்கே 18ஆம் படி கருப்பர் கோயில் இருக்கும். அங்கே சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. நைட் ஒரு 8 மணி போல் நம்மளை வந்து தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த அறுபடை வீடு டூர் பேக்கேஜ் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வயசானவங்க யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கேஜை புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிட்டு வரலாம்.
எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாமல் அவங்களே நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அறுபடை வீட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Until then, it's bye from உங்கள் ஆனந்த்.